ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா ஜென்ரேட்டர் ஆப் பில்ட் பண்ண போகிறோம் யூஸிங் ஸ்ட்ரீம்லெட், ஜெமினி அண்ட் லாங்செயின். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்ம யூசர் கிட்டேருந்து அவங்க எந்த டொமைனில் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போகிறாங்க அண்ட் அவங்க என்ன ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க லைக் ஏஐ, பிளாக் செயின், ஏஆர்விஆர், ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட் அவங்க செலக்ட் பண்ணலாம். அண்ட் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அவங்க சால்வ் பண்ண போகிறாங்க அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேராமீட்டரை அக்செப்ட் பண்ணி இதை வச்சு நம்ம அவங்களுக்கு ஐடியாஸ் சஜஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஆகஸ்ட் 4 கோட்பிட்டில் ஏஐ மாஸ்டர் கிளாஸ்க்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம பைத்தன், எஸ்கியூஎல் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் கான்செப்ட், லாங்செயின், ஹக்கிங் ஃபேஸ், வெக்டர் டேட்டா பேஸ் இதெல்லாம் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது வந்து ஒரு 3 month லைவ் கோர்ஸ். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை செக் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் நான் VS Codeல தான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு py-m venv space.venv என்ட்ரு கொடுத்துட்டேன்னா என் விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆகிரும். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆனதுமே நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு .venv script/activate. இப்போ என் விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு pip install, streamlit வெப் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு python.env இருக்கிற API கீயை லோட் பண்ணுறதுக்கு லாங்செயின், கூகுள் ஜெமினி, இது வந்து லாங்செயினும் கூகுளோட ஜெமினி கனெக்ட் பண்ண பேக்கேஜும் நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். என்ட்ரு கொடுத்துட்டேன்னா இந்த பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். மீன்வைல் நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணலாம். ஸோ என்வாயர்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறதுக்கு ரூட்டில் .env ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே google_API_key இதுக்கு நம்ம ஜெமினியோட API கீ அசைன் பண்ணோம். ஸோ ஜெமினி API கீ க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் போய் aistudio.google.com இந்த வெப்சைட் விசிட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடில் கெட் API கீன்னு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் API கீ கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பாப்அப் ஷோ ஆகும். இந்த பாப்அப்பில் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி க்ரியேட் API கீ இன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா API கீ இங்கே ஜென்ரேட் ஆகிரும். ஜென்ரேட் ஆகிற API கீயை காப்பி பண்ணி VS Codeல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு main.py இதில் தான் நம்ம பைத்தன் கோட் ரைட் பண்ண போகிறோம். இந்த ஃபைலில் நம்ம தேவையான பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் streamlit as st from .env import load.env from லாங்செயின், கூகுள் ஜெமினி import chat google generative AI. நெக்ஸ்ட் நம்ம .env இருக்கிறது எல்லாத்தையும் இங்கே லோட் பண்ணோம். ஸோ அதுக்கு load.env கால் பண்ணிட்டு override equal to true. இப்போது நம்ம .env இருக்க வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த ஃபைலில் ஆக்சசபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஜெமினி கான்ஃபிக் பண்ணோம். ஸோ LLM is equal to chat google generative AI அண்ட் இங்கே நம்ம மாடல் டிஃபைன் பண்ணோம். ஸோ மாடல் equal to Gemini 2.0 Flash. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் நம்ம இந்த சாட் கூகுள் ஜெனரேட்டிவ் ஏல இன்னொரு பேராமீட்டரும் பாஸ் பண்ண போகிறோம். அது வந்து டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர்னால் என்னென்னா ஏஐ எவ்வளோ க்ரியேட்டிவாக ரெஸ்பான்ஸ் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணுறது தான். ஸோ 0 to 1 ரேஞ்சில் நம்ம எந்த வேல்யூ வேணும்னு செட் பண்ணோம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து ஏஐ நம்ம கேட்குறது கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். நம்ம அதுவே க்ளோசர் டு 1 அந்த மாதிரி ஏதாச்சும் வேல்யூஸ் கொடுத்துட்டோம்னா அது இன்னும் நமக்கு க்ரியேட்டிவாக ஏதாச்சும் ஐடியா கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா ஜென்ரேட்டர் ஆப் ஆனதுனால நம்ம வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவான ரெஸ்பான்ஸ் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம டிஃபால்ட்டாகவே போகாமல் இங்கே மேனுவலாக டெம்பரேச்சர் 0.9 செட் பண்ணலாம். ஸோ டெம்பரேச்சர் 0.9 நம்ம செட் பண்ணுறோன்னா இது ரொம்பவே க்ரியேட்டிவாக நமக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரீம்லிட் ஆப்க்கு டைட்டில் செட் பண்ணலாம். ஸோ st.title அண்ட் இங்கே AI ஸ்டார்ட்-அப் ஐடியா ஜென்ரேட்டர். நெக்ஸ்ட் நம்ம ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனில் தான் ப்ராம்ப்ட் வச்சு நம்ம LLM இன்வோக் பண்ண போகிறோம். ஸோ def ஜென்ரேட் ஸ்டார்ட்-அப் ஐடியா அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம யூசர் பாஸ் பண்ணுற டொமைன், ட்ரெண்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் அவங்க பட்ஜெட் எவ்வளவோ அது எல்லாமே நம்ம இதில் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ யூசர்கிட்டேருந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம கால் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் நான் ஒரு ப்ராம்ப்ட் டிஃபைன் பண்ண போகிறேன். அந்த ப்ராம்ப்டில் நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து நான் டிஃபைன் பண்ணுற ப்ராம்ப்ட். ஸோ 3 ஐடியாஸ் நம்ம கேட்குறோம்: டொமைன், ட்ரெண்ட்,
ப்ராப்ளம் அண்ட் நம்ம பட்ஜெட் லெவலில் வரணும்னு அண்ட் ஒவ்வொரு ஐடியாவுக்கும் நம்ம நேம், டேக்லைன், கோர் வேல்யூஸ், டார்கெட் மார்க்கெட், ரெவென்யூ மாடல், ஏன் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அது எல்லாத்தையுமே இதில் நம்ம ஏஐ கிட்டேருந்து ரெஸ்பான்ஸாக கேட்குறோம். ஸோ 3 ஐடியா கேட்குறதுனால 3 ஐடியாவுக்கும் இது எல்லாமே நமக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம இந்த ப்ராம்ப்டை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ ப்ராம்ப்ட் ட்ரிகர் பண்ணுறதுக்கு llm.invoke, ஸோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு llm.invoke அண்ட் இந்த இன்வோக்கில் ப்ராம்ப்டை பாஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த ரெஸ்பான்ஸில் ஜென்ரேட் ஆகி வர கண்டென்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட். ஸோ இதான் நம்ம ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன். அந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனில் நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி ப்ராம்ப்ட் வச்சு LLM கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த இன்புட் வேல்யூஸ் எல்லாம் யூசர் கிட்டேருந்து வாங்குறதுக்கு ஸ்ட்ரீம்லெட் வச்சு இன்புட் விஜெட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டொமைன் அண்ட் பட்ஜெட்ஸ் கேட்கலாம் யூசர் கிட்ட. அது நம்ம ஒரு காலம்ஸில் செட் பண்ணலாம். ஸோ call1, call2 is equal to st.columns and இங்கே 2 காலம். ஸோ ஒன்று வந்து call1, இன்னொன்று வந்து call2. ஸோ வித் call1 இங்கே நம்ம டொமைன் கேட்கலாம். ஸோ டொமைன் வந்து ஒரு செலக்ட் பாக்ஸாக இருக்க போகுது. ஸோ அந்த செலக்ட் பாக்ஸ்னால் ஒரு ட்ராப் டவுன்லேருந்து யூசர் ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கான இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம லேபிள் செட் பண்ணலாம். அதுக்கு ப்ரைமரி இண்டஸ்ட்ரி அண்ட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே ஒரு லிஸ்ட்டில் பாஸ் பண்ணலாம். டெக், ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், அதர். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் பாஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து யூசர் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் காலம் செட் பண்ணலாம். ஸோ call2 அண்ட் இந்த காலமில் நம்ம யூசரோட பட்ஜெட் என்னென்னு கேட்கலாம். ஸோ பட்ஜெட் இஸ் ஈக்குவல் டு st.select box budget level அண்ட் இங்கே நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸில் less than 10K, 10K to 100K, 100+K. ஸோ இந்த மாதிரி நம்ம 3 ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த காலம்னு கொடுக்குறதுனால 1 next to each other இந்த 2 பாக்ஸும் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் செட் பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட்ஸ்னால் அவங்க எந்த டெக்னாலஜியில் பில்ட் பண்ண போகிறாங்க, லைக் AR, VR இல்லை பிளாக் செயின், AI. ஸோ இந்த மாதிரி என்னென்ன இன்கார்பரேட் பண்ண போகிறாங்க அதுதான் வந்து நம்ம ட்ரெண்ட்ஸாக யூசர் கிட்ட கேட்க போகிறோம். ஸோ ட்ரெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு st.multi-select. ஸோ இதில் வந்து செலக்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் யூசர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம லேபிள் செட் பண்ணலாம் ட்ரெண்ட்ஸ் அண்ட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன லிஸ்ட். ஸோ AI, பிளாக் செயின், AR, VR, IoT. ஸோ இதெல்லாம் தான் யூசர் செலக்ட் பண்ணலான்னு இருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்ஸ், ஸோ என்ன ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ண போகிறாங்க இந்த டெக் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து, ஸோ அதையும் நம்ம அவங்ககிட்ட கேட்கணும். ஸோ ப்ராப்ளம்ஸ் இஸ் ஈக்குவல் டு st.text input அண்ட் இந்த டெக்ஸ்ட் இன்புட்டில் ப்ராப்ளம் யூ வாண்ட் டு சால்வ் அப்படின்னு நம்ம லேபிள் செட் பண்ணலாம். யூ வாண்ட் டு சால்வ். ஸோ யூசர் அதில் ஏதாச்சும் டைப் பண்ணுவாங்க அவங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்கன்னு, அது இந்த வேரியபிளில் அசைன் ஆயிரும். இப்போ நம்ம பட்டன் செட் பண்ணலாம். ஸோ if st.button generate idea. ஸோ இந்த ஜென்ரேட் ஐடியா பட்டன் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இப்போது இந்த ஜென்ரேட் ஸ்டார்ட் அப் ஐடியா ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அதில் பாஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு AI ஜென்ரேட்டட் ரெஸ்பான்ஸ் இங்கே வந்துடும். ஸோ ஐடியாஸ் இஸ் ஈக்குவல் டு generate startup idea, domain, trends, problems and budget. ஸோ இங்கே நம்ம ஐடியாஸில் மார்க் டவுனில் ரெஸ்பான்ஸ் வந்துடும். அதில் வர ரெஸ்பான்ஸ் நம்ம யூசருக்கு ஷோ பண்ணலாம். ஸோ st.markdown அந்த மார்க் டவுனில் ஐடியாஸ் என்னென்ன இருக்கோ அதை இங்கே நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ தான் ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு streamlit run main.py. ஸோ இங்கே நம்ம காலம்னு கொடுத்தனால ப்ரைமரி இண்டஸ்ட்ரி அண்ட் பட்ஜெட் லெவல் ஒரே லைனில் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் வேல்யூ ஆல்ரெடி செலக்டடாக இருக்குது. ஸோ நான் வந்து சொல்கிறேன் ஓகே டெக் அண்ட் less than 10Kல AI அண்ட் பிளாக் செயின் வச்சு ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபுட் வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபுட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ ஜென்ரேட் ஐடியாஸ் கொடுத்துட்டேன்னா அண்ட் இங்கே நமக்கு ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகி வந்துச்சு. அண்ட் இங்கே ஹியர் ஆர் த 3 ஐடியாஸ் அண்டர்
$10K பட்ஜெட் அண்ட் இங்கே வந்து 3 ப்ராஜெக்ட் நமக்கு இங்கே சஜஸ்டடாக இருக்குது வித் நேம்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.